அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக இசை பாடும் பொழுது கேட்பதற்கு மிக ஸ்லோவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு தெரியாது. அந்த இசை மேலே இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதையை விட இது போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இசையை பற்றி ஒரு துளி கூட தெரியாதவங்க மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம். இது அவங்களுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த கர்நாடக இசை என்பது ஆரம்ப காலத்தில் இந்த மும்மூர்த்திகள் கீர்த்தனைகள் இயற்றும் பொழுது வெறும் வாய்ப்பாட்டாக அவங்க இயற்றலை. அவங்க வீணையை வைத்து அந்த வீணை மூலமாக தான் அந்த பாடல்களையே இயற்றுனாங்க வாசிச்சுக்கிட்டே. அப்படிங்கும்போது வீணை வாத்தியம் ஃப்ரெட்டு ரொம்ப அகலமாக இருக்கும். அதனால் வேகமாக தூக்கி கீபோர்டு மாதிரியோ ஹார்மோனியம் மாதிரியோ ரொம்ப டெம்போ அதிகமாக வாசிக்கவே முடியாது அந்த வாத்தியத்தில். அப்படிங்கிறதுனால அதை வச்சு பாடல்கள் கம்போஸ் பண்ணும்போது அந்த கால பிரமாணம் மிக ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுனால தான் அது மெயினாக ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மனிதனுடைய இயல்பே சோம்பேறித்தனம், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் பரவலாக அந்த மனித இனத்திலேயே வளர்ந்துட்டதுனால இந்த டைம் அப்படிங்கிறத மற்ற வீணான விஷயங்களுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணாலும் முக்கியமான விஷயங்களுக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பான்மை உருவாகி எல்லா விஷயங்களிலும் அப்படி தான். அதனால தான் இவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்புகள் தோன்றி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும். அதனால் சினிமா இசை போன்ற மற்ற மெல்லிசைகள் எல்லாம் வேகமாக இருக்கிறதுனால இந்த கர்நாடக இசையானது ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாயிருக்குது. ஆனால் இந்த சினிமா இசை இவையெல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இவை சாதாரணமான மனிதர்கள் கூட ரசித்து பாராட்டக்கூடிய அளவில் தான் இருந்தது. அது இந்த சினிமா இசையெல்லாம் பல விதத்தில் வளர்ந்து விட்ட சூழ்நிலையில் அது கம்பேரிசன் மூலமாக தான் மனிதர்கள் இதை ஸ்லோவாக கருதிட்டு இருக்கிறாங்களே தவிர கர்நாடக இசையினுடைய இயல்பு அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வயலின் போன்ற வாத்திய கருவிகள் புழக்கத்துக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கர்நாடக இசையினுடைய இது கொஞ்சம் வேகம் எடுத்து அந்த வீணையினுடைய தன்மையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது வயலின். இது மிக வேகமாக நொட்டேஷனை வாசிக்க முடியுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பாடல்கள் இயற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சு கர்நாடக இசையிலும் மிக வேகமாக பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதை பல பேர் செய்யிட்டுருக்குறாங்க. இருந்தாலும் அந்த பாரம்பரிய இசை அப்படிங்கிறத கட்டி காக்கணுங்கிறனால அந்த வீணையில் எப்படி அந்த முன்னோர்கள் இசையமைத்து பாடி வச்சாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வர்றதுனால அது பல பேர்த்துக்கு இசையை பற்றி தெரியாதவங்களுக்கு தான் அது ஒன்று புரியாததுனால அப்படி ஒரு எண்ணங்கள் பரவலாக பரவியிருக்கு. அது இசையை அறிந்து கொண்டு அதை கேட்கும் பொழுது எந்த இசையாக இருந்தாலும் அறிந்து கொண்டு கேட்கும் பொழுது அதனுடைய தன்மை என்னங்கிறது அதனுடைய அந்த ரசனையோடு நம்ம பார்க்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அது இசை கற்றுக்கொண்டவர்களுக்கு அது போர் அடிக்காது, ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியாது. அந்த நுட்பங்களை எல்லாம் கவனித்து இவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எப்படி சினிமாவில் இந்த ஜூனியர் சூப்பர் சிங்கர் அப்படின்ட்டு பாடல்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதில் கூட கர்நாடக இசையினுடைய நுட்பங்களை பாடி பழகி அதை அங்கே ப்ரெசன்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு பரிசு கிடைக்குமே தவிர சினிமா பாடல்கள் அப்படிங்கிறக்காக எந்த ஒரு பரிசும் அவங்க பெறுவது கிடையாதுங்கிறது அந்த தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் கர்நாடக சங்கீதம் இல்லாமல் ஒரு இசையை தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம அதை முழுமையாக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இசையை கற்றுக்கிட்டால் அதனுடைய தொன்மையும் அதனுடைய இனிமையும் அது எப்படி நம்மளை மயக்குது அப்படிங்கிறதையெல்லாம் அனுபவபூர்வமாக நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பல பேர் பயணங்களில் அந்த பாட்டு இனிமையாக இருக்குதுன்னு நாங்கள் கேட்டோம், எந்த நேரமானாலும் இந்த இசையமைப்பாளரோட பாடல் தான் ஒலிக்குது அப்படின்னு எல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பாடல்களையெல்லாம் நீங்கள்
ஒரு வரிசைக்கிரகமாக ஒரு பேப்பரில் எழுதி என்னென்ன பாட்டு வந்து நம்ம கேட்குற மாதிரி இருக்குது இரவு பயணங்களில், மற்ற தூங்குறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு தூங்குகிறோம் அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அனைத்துமே வந்து கர்நாடக இசையினுடைய அமைப்பில் தான் அமைச்சிருப்பாங்க. அந்த பாடல்கள் அனைத்தும் தூக்கத்தை கலைக்கிற மாதிரி பாடல்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. அவற்றையெல்லாம் யாரும் வந்து பஸ்லேயோ இதுலேயோ கேட்பதில்லை. இசையை பற்றி அறியாதவங்க இந்த கார்களில், வேன் மற்றும் பயணங்களில் போடுவாங்க. அதுக்குன்னே ஒரு தனி அமைப்பை வச்சு வூப்பர் அப்படின்னு சொல்லி, அதாவது பேஸை, அந்த ரிதத்தையும் பேஸையும் மட்டும் பூஸ்ட் பண்ணி அந்த பாடல்களையெல்லாம் அமுக்கி வெறும் டும் டும்னு சவுண்டு மட்டும்தான் கேட்கும். அது அவங்க வந்து பாடல்களை ரசிக்கிறது இல்லை, ரிதத்துக்கு அடிமையாகி ரிதத்தை தான் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. இந்த பாட்டெல்லாம் கேட்காம நான் தூங்குறது இல்லை, வண்டி ஓட்டுறது இல்லை அப்படின்னா அவங்க உண்மையிலேயுமே கர்நாடக இசை மூலம் உருவாக்கின டியூன்களை அவங்க ரசிக்கிறது கிடையாது. அவங்க முழுமையாக வந்து ரிதத்துக்கு, தாளத்துக்கு தான் அவங்க அடிமையாகி அந்த தாளத்தை தான் இசைன்னு நினச்சிக்கிட்டு பயணிச்சிட்ருப்பாங்க. அதனால தான் வந்து ஒரு ஏதாவது ஒரு காரோ வண்டியோ போச்சுன்னா அதில் பாட்டு ஒழிச்சிட்டு போகும். அப்போ பார்த்தீங்கன்னா பாடல்கள் கேட்காது, டம்மு டும்மு டும்முன்னு அந்த ரிதம் மட்டும்தான் பூஸ்ட் பண்ணி பேஸ் கிட்டார் இது போன்ற வாத்திய கருவிகளோடு இருக்கிற இசை மட்டும்தான் வெளியில் கேட்கும். அவங்களுக்கு அதுதான் கேட்கும். அதைத்தான் இசைன்னு நினச்சிக்கிட்டு பல பேர் முட்டாள்தனமாக அதை வந்து பின்பற்றி ரசித்து அதுக்குன்னே வந்து அந்த ஆடியோ சிஸ்டங்களை எல்லாம் ரெடி பண்ணி அதை கார்களில் பொருத்துவாங்க. அந்த பொருத்தக்கூடிய ஆடியோ சிஸ்டத்தை வியாபாரம் செய்யக்கூடியவங்க பெரிய இசைஞானம் பெற்றவர்களாக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு தேவை டம்மு டம்முன்னு வந்து நெஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்கணும். அது ஒரு மனப்பான்மை வந்து இது யார் கண்டுபிடிச்சாங்க இதில் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை, டம்மு டம்முன்னு வந்து அப்படியே அடிக்கணும், அதிரணும் அப்படின்ட்டெல்லாம் சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்திட்டு இசையை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இதுபோல் பின்னாடி இருக்கிற வாத்தியங்களை பூஸ்ட் பண்ணி, ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, அதை மேலும் பூஸ்ட் பண்ணி அவங்க என்ன பாடுறாங்கன்னே தெரியாத அளவுக்கு பண்ணிடுவாங்க. இதுக்கு பேர் இசையை நினச்சிட்டு ரசிச்சுட்டு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மக்களை பற்றி நம்ம என்னத்தை சொல்கிறது? அதனால் வந்து பொதுவாக ஒரு 90% மக்கள் எதை செய்கிறாங்களோ அது சரிங்கிற மாதிரி ஆகி போயிடும். எந்த ஒரு விஷயம் அப்படி தான், அதுபோல தான் இசையும் ஆகிப்போச்சு. இப்போ இந்த அடுத்த ஜெனரேஷனில் இதுக்கு அந்த இசையை கூட கைகாலில் வாசிக்கக்கூடிய ஒரு ஆட்கள் இல்லாமல் போகிற சூழ்நிலை உருவாகி கம்ப்யூட்டர் வாசித்து நம்ம கேட்குறக்கு அது வந்து இயந்திரத்தனமாக இருக்கும். இப்போது கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த தவில், மிருதங்கம் போன்ற வாத்திய கருவிகளை உபயோகித்து பூஜைக்கு முன்னாடி மெதுவாக அந்த தவில் நாதஸ்வரத்தை ஒரிஜினலாக வாசித்து அந்த பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. இதில் கான்ட்ரவர்சி, எவன் வந்து வாசிக்கிறது, எவன் காசு கொடுக்கறது, இந்த செலவையெல்லாம் கணக்கு போட்டு மொத்தமாக ஒரு மோட்டாரில் இயங்கக்கூடிய ஒரு இசைக்கருவி அது திருப்பி திருப்பி ஒரு 2-3 விதமான தாளத்தை மட்டும் போட்டுருக்கு. அது தாளம் இல்லை, அது சத்தம் அப்படிங்கிறது கூட தெரியாது. அதை போட்டுட்டு கோயில்களில் பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. இது அடிமுட்டாள் தானே, இதையெல்லாம் தடை செய்யப்பட வேண்டிய கருவிகள். அதை கண்டுபிடிச்சவனும் ஒரு அடிமுட்டாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் மனித இசை வந்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னா அது எதுக்காக அந்த தாளங்களை எல்லாம் வந்து கோயில்களில் இசைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு மிஷினை மாட்டி வச்சுட்டு அது சத்தம் போட்டுட்ருக்கும். அப்போ வந்து மனிதன் இறைவனுக்கு வந்து மனிதன் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் சோம்பேறித்தனமாக மிஷின் மூலம் செய்யறதுன்னா பூசாரியும் தூக்கி வெளியில் வீசிக்கிட்டு ஒரு ரோபோட்டை வச்சு அதுக்கு சூடஞ்சாமராணி காமிக்கிற மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதானே. அது எதுக்கு பூசாரின்னு ஒருத்தன்? இப்படி பழைய விஷயங்களில் நம்ம மனித குலம் வந்து கூறுகட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் உண்மையிலுமே வந்து அடிமுட்டாள்தனம். இந்த வாத்திய கருவிகளை, இசை கருவிகளை ஒரு மெஷின் மூலமாக இசைச்சு அதுக்கு பூஜை கடவுளுக்கு பண்ணுறது. கடவுள் மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்கணும். கடவுளுக்கு ஒரு செயலையும் நமக்கு செய்ய மாட்டோம். எல்லாம் சோம்பேறித்தனம், மிஷினை வச்சு செஞ்சுட்டு போயிடும். கடவுள் வந்து இழிச்ச வாங்க இல்லையா, எல்லாம் எடுத்து கொடுக்கறக்கு. இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். எந்த ஒரு கடவுளுக்கான ஒரு மரியாதையே கொடுக்காம இப்படி வந்து நடந்துக்கிட்டு அப்புறம் கடவுள் நமக்கு எந்த அருளும் வழங்கலைன்னா எப்படி வழங்குவான்? 99% வந்து போலியான ஒரு பக்தியத்தை வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு திரியிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கோயிலெல்லாம் என்னமோ கடமைக்காக போகிறது, மற்றவங்களுக்காக ஊருக்கு காமிச்சிக்கிறதுக்காக போய் கோயிலில் போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு அந்த விஷயங்களெல்லாம் வந்து கடவுள் வந்து நம்ம மேலே வந்து எந்த ஒரு அருள் பாலிப்பார்னா
அது வந்து முட்டாள்தனம். அப்படியெல்லாம் எந்த ஒரு அருளும் ஒரு தவிலை கூப்பிட்டு வாசித்து அந்த ஒரு இனிமையான ஒரு மங்களகரமாக ஒரு பூஜையை கூட செய்ய முடியாமல் எதையோ ஒரு மயானத்தில் அடிக்கிற மாதிரி ஒரு கூறுகட்ட வாத்திய கருவி கண்டுபிடிச்சி அதை வச்சுக்கிட்டு எந்த கோயிலில் போனாலும் இதை போட்டு விட்டுட்டு சலங்கையுமே இந்த இதுவும் அடிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருப்பானுங்க. இதெல்லாம் வந்து எடுத்து போட்டு இப்போ காயலாங்கடையில் இந்த பழைய இரும்பு கடையில் போட வேண்டிய பொருள் அதை கோயிலில் கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம என்னத்தை சொல்கிறது? இப்படி இசை வந்து பல விஷயங்களில் இந்த அறியாமையில் இருக்கிறவங்கனால இது புகுத்தப்பட்டு கூறுகட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படை வந்து அறியாமை. இந்த அறியாமையின் மூலமாக மக்கள்கிட்ட செல்வாக்கு உள்ளவங்க அதை புகுத்திடுறாங்க. இதை அறியாமையில் இருக்கிறவங்களும் அது யார் என்ன அப்படிங்கிறது தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு கோயிலில் வச்சதை பார்த்து இன்னொரு கோயிலில் வச்சுட்டு தெரியுறாங்க. அப்படி கர்நாடக இசை ஏன் வந்து அது மற்றவங்களுக்கு புரியலைன்னா அதை புரியறதுக்கே இல்லாத மாதிரி பண்ணியாச்சு. அதை கற்றுக்கிட்டா தானே அது புரியும். அது கற்றுக்கிறதுக்கு இல்லாத மாதிரி அது மேலே ஒரு மாயையை பொய்யான தோற்றத்தை உருவாக்கி அந்த இசை என்னமோ ஒரு குறிப்பிட்ட சாராருக்கானது அப்படின்னெல்லாம் வந்து சொல்லி நம்ம வந்து அதை வாசித்து எல்லாம் வந்து சினிமா பாடல்கள் மூலமாக அதே இசையை கேட்கும்போது எனக்கு தூக்கம் வருதும்பான். இதே நேரடியாக வந்து அது கர்நாடக இசையாகவே கேட்கும்போது அவனுக்கு போர் அடிக்குது. இது ஒரு மைண்ட் செட் பண்ணி விட்டுட்டாங்க அப்படிங்கிறத உண்மை. இல்லாத இசை வந்து நமக்கு இன்பம் தர்ற மாதிரி நம்மளால் நினச்சிக்கிறது இது ஒரு மனநோய் மாதிரி தான். அப்படி வந்து உருவாக்கி விட்டுட்டதுனால கர்நாடக இசை என்பது கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் தான் கற்றுக் கொடுக்காம உங்கள் வாழ்க்கையை வீணடித்து போயிடுது. வருங்கால சந்ததிக்காவது அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு இன்றைக்கே முயற்சி எடுங்கன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.